இந்த சம்மருக்கு டெலிஷியஸான மேங்கோ குல்ஃபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப ஹெல்தியா இருக்கும். நான் இதுல சுகர் சேர்க்க போறது இல்ல. ஈவன் டயட்ல இருக்கவங்களும் நீங்க சாப்பிடலாம். கிட்ஸுக்குமே இது கொடுக்கலாம். அவங்க நிறைய கேட்டா கூட நீங்க நிறைய கொடுக்கலாம். ஏன்னா இது எதுவுமே ஆகாது. பவுல்ல பாதாம் 15 எடுத்துக்கிறேன். முந்திரி 20 எடுத்துக்கிறேன். தண்ணி சேர்த்து ஓவர் நைட் இதை சோக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு உடனே ரெடி ஆகணும்னா ஹாட் வாட்டர்ல நீங்க சோக் பண்ணீங்கன்னா ஃபியூ ஹவர்ஸ்ல ரெடி ஆயிடும். நெக்ஸ்ட் டே நல்லாவே சோக் ஆயிடுச்சு. பாதாம்ல இருக்க ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துக்கிறேன். நட்ஸை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கிரைண்ட் பண்ணிட்டு தனியாக வச்சுக்கலாம். மேங்கோவோட பல்ப் தேவை, ஸோ அதனால ஒரு மேங்கோ வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுக்கும் போதே ஸ்வீட்டாக இருக்க மேங்கோவாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம எந்த சுகரும் சேர்க்க போகிறது இல்லை. இதுதான் நம்மளுக்கு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். மேங்கோ பல்ப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பிளண்ட் பண்ணிட்டு இதையும் தனியாக வச்சுக்கலாம். கிரைண்ட் பண்ணிட்டேன். இதை சும்மா சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். சாஸ்பேனில் ஒரு பேக்கெட் பாலை காய்ச்சிக்கிறேன். மில்க் பாயில் ஆயிடுச்சு. உங்களுக்கு சுகர் வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் வந்து சுகர் சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் நான் சேர்க்க போகிறது இல்லை. இதுலேருந்து 2 ஸ்பூன் பால் தனியாக ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை நம்ம தனியாக வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி நட்ஸ் ஊற வச்சு அரைச்சிருந்தோம்ல, அதை இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாஃப்ரான் ஊற வச்சிருந்தோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். பாதாமியும் முந்திரியும் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்குது. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறி இருக்கு. இதில் மேங்கோ பல்ப் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட்னஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மேங்கோ பல்ப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். குல்ஃபி மோல்ல இதை ஊற்றிக்கலாம். இதை சும்மாவே ஒரு மேங்கோ ட்ரிங்காக குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செட் ஆகிறதுக்கு 6 to 8 ஹவர்ஸ் நம்ம வைக்கலாம் ஃப்ரீசரில். நான் இப்போ வீடியோக்காக ஒரு 2 ஹவர்ஸ்லேயே இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். 2 ஹவர்ஸில் நல்லாவே செட் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சூப்பர் டெலிஷியஸான மேங்கோ குல்ஃபி ரெடி பண்ணிட்டோம். இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதில் சுகர் எதுவுமே நம்ம சேர்க்கல. பாதாமை கிரேட் பண்ணி மேலே தூவிக்கலாம். குங்குமப்பூவும் சேர்த்துக்கலாம். பாட் குல்ஃபியும் நல்லா செட் ஆயிருக்கு. நீங்கள் குட்டி ஸ்பூன் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ஹெல்தி அண்ட் சூப்பர் டெலிஷியஸான மேங்கோ குல்ஃபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். பாய்.